लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे वसुदेवसुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। प्रह्लादनारदपराचर पुण्डरीक व्यासाम्बरीश सुख सौनक भीष्मताल्प्यान् रुक्माङ्गद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगधा अजाड्यं वाक्पटुत्वञ्च अनोमस्मरणात् भवेत्। பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ வரத ஆஞ்சநேயர் கிருபையால் அனுக்கிரகத்தால் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கஜேந்திர மோட்சம் அனுபவிக்க இருக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் வியாச மகரிஷியால் அருளப்பட்டது. வியாசர்தான் மகாபாரதம் இயற்றினார். 18 புராணங்களும் அவரால் தான் இயற்றப்பட்டது. அவருடைய திருக்குமாரரான சுகபிரம்ம மகரிஷியால் பரீட்சித் மகாராஜாவுக்கு பிரவச்சனம் செய்யப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்வயம் கிருஷ்ணஸ்வரூபம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உத்தவரிடம் கூறுகிறார், நான் பாகவத புத்தகத்தில் இருக்கிறேன். பாகவதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணரை தரிசிக்கலாம். அக்ஷர பிரம்மம் அக்ஷர பிரம்மமாக உள்ளது. பகவத இதம் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் செய்தாலோ அல்லது கேட்டாலோ அல்லது ஸ்ரீமத் பாகவத புத்தகத்தை பூஜித்தாலோ ஸ்ரீ கிருஷ்ண தரிசனம் செய்த பலன் கிட்டும். பகவானை காட்டிலும் பாகவதர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை வலியுறுத்தி கூறுவது ஸ்ரீமத் பாகவதம். புராணம் என்றால் புரா நவம், மிக பழமையானது. படிக்கும் பொழுது அன்றன்று படிக்கும் பொழுது புதியது போன்று இருக்கும். ஆழ்ந்த அர்த்தம் பொதிந்தது. பகவானுடைய கதை வாழ்க்கைக்கும் வழிகாட்டும், மோட்சத்தையும் அளிக்கும். நவவித பக்தியில் ஸ்ரவணம் கேட்பது முதலாவது பக்தி. ஸ்ரவண பக்திக்கு உதாரணம் பரீட்சித் மகாராஜா. ஸ்ரீமத் பாகவதம் சுகபிரம்ம மகரிஷியால் பிரவச்சனம் செய்யப்பட்டு 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜா கதை கேட்டு மோட்சம் அடைந்தார். பகவானுடைய கதை கேட்டே மோட்சம் பெறலாம் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் தெளிவாக கூறுகிறது. கீர்த்தனம் இரண்டாவது பக்தி. கீர்த்தனம் பகவானுடைய மேன்மையை கூறுவது, பாடுவது. இதற்கு உதாரணம் சுகபிரம்ம மகரிஷி. ஸ்ரவணம் கீர்த்தனம் இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. கேட்டால்தான் பாட முடியும், பாடினால்தான் கேட்க முடியும். கஜேந்திர மோட்சம் கதையை ஆழ்வார்கள் கம்பநாட்டாழ்வார், தியாகபிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், புரந்தரதாசர் ஆகிய மகனீயர்கள் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளார்கள். இந்த கஜராஜன் யார்?
இந்திரத்யும்னன் என்ற ராஜா சிறந்த விஷ்ணு பக்தன். அகஸ்திய மகரிஷிதான் அவருடைய குரு. அவர்தான் அவருக்கு உபதேசம் செய்தவர். ஒரு நாள் இந்திரத்யும்னன் தன் பரிவாரங்களுடன் பூஜை செய்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அகஸ்திய மகரிஷி வருகிறார். பூஜை செய்து கொண்டிருக்கும் இந்திரத்யும்னன் அகஸ்தியரை எழுந்து வரவேற்காமல் பூஜை செய்து கொண்டே தலையை அசைத்து வரவேற்கிறான். இந்த இந்திரத்யும்னனுக்கு தர்மம் உபதேசித்தவரே அகஸ்திய முனிவர்தான். அப்படி இருக்க அவருக்கு உரிய மரியாதை செய்யாமல் அகங்காரத்தால் தலையை மட்டும் அசைத்து வரவேற்றான். அகஸ்திய மகரிஷிக்கு கோபம் வந்து, நீ எப்பொழுது தலையை அசைத்தாயோ அதுபோல் ஒரு ஜன்மா நீ மறுபடியும் யானையாக பிறக்க கடவது என்று சாபம் அளித்தார். தன் தவறை உணர்ந்து வருந்திய இந்திரத்யும்னன் எனக்கு சாப விமோசனம் அருள வேண்டும் என பிரார்த்தித்தான். என்று உன்னை ஒரு முதலை காலை பிடிக்குமோ அப்பொழுது உன்னுடைய கஷ்டம் தீரும், விமோசனம் பெறுவாய் என்று கூறிவிட்டார். ஊஹூ என்ற கந்தர்வன் நதியில் கந்தர்வ ஸ்திரீகளுடன் உல்லாசமாக நீராடிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் தேவல மகரிஷி அவரும் நீராடிக் கொண்டிருந்தார். ஊஹூ என்ற கந்தர்வன் மகரிஷியை ஸ்திரீ என்று நினைத்து கொண்டு காலை பிடித்து நீருக்குள் உள்ளே இழுத்தான். மகரிஷிக்கு அபசாரம் செய்தான். அதனால் கோபம் கொண்ட மகரிஷி ஜலத்தில் வாழும் ஜந்துவான முதலையாக பிறக்கக் கடவாய் என சாபம் அளித்தார். தன் தவறை உணர்ந்து வருந்திய கந்தர்வன் தனக்கு சாப விமோசனம் வேண்டினான். யானை ஒன்று இந்த தடாகத்திற்கு வரும், அதன் காலை பிடித்துக்கொள், எம்பெருமானுடைய சக்கரம் உன்னை வந்து தாக்கும், உனக்கு மோட்சம் கிட்டும் என்று அருளினார். கஜராஜன் திரிகூட பர்வதத்தில் தன்னுடைய உற்றார் உறவினர் சகாக்களுடன் வாழ்ந்து வந்தான். யானைகளுக்கு ஜலக்கஷ்டம் ஆகார கஷ்டம் இருந்தால் அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும். ஜலக்கஷ்டத்தால் மிகவும் சிரமப்படும். எல்லா யானைகளும் தாமரை தடாகத்தை தேடி வந்தது. இந்த கஜராஜன் ஜன்மாந்திர விசேஷத்தால் அவன் ராஜாவாக இருந்து தினந்தோறும் மகாவிஷ்ணுவை பூஜித்து வந்தவன். அந்த ஜன்மாந்திர விசேஷத்தால் தாமரை பூவை எடுத்து மானசீகமாக மகாவிஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணனை தினந்தோறும் சகஸ்ரநாமா கூறி பூஜித்து வந்தது. அந்த தாமரை தடாகத்தில்தான் ஊஹூ என்ற கந்தர்வன் முதலையாக வாழ்ந்து வருகிறான். ஒரு நாள் முதலை அந்த கஜராஜனுடைய ஒரு காலை பிடித்து நீருக்குள் இழுத்தது. அவனோ யானை தலைவன் கஜராஜன். அதனால் எல்லா யானைகளும் வந்துவிட்டது. அம்மா யானை, அப்பா யானை, பாட்டி யானை, தாத்தா யானை, சகாக்கள் என்று யானையின் ஒட்டுமொத்த கூட்டமே வந்துவிட்டது. கஜராஜனை காப்பாற்றுவதற்காக எல்லோரும் வந்துவிட்டார்கள். எல்லா யானையும் சேர்ந்து கஜராஜனுடைய 3 காலை பிடித்து இழுக்கிறது. ஜலத்தில் இருக்கும் முதலையோ ஒரு காலை பிடித்து உள்ளே இழுக்கிறது. விரோதி ஒரு காலை பிடித்து இழுக்கிறான். காப்பாற்றுகிறேன் என்பவன் 3 காலை பிடித்து இழுக்கிறான். ஒரு காலை பிடித்து இழுப்பவன் பிரதிகூல சத்ரு. 3 காலை பிடித்து இழுப்பவர்கள் அனுகூல சத்ரு.
யானை கதை யானைக்கு இல்லை, நமக்குத்தான். நாம் நோய்வாய்ப்படும் பொழுது உற்றார் உறவினர்கள் சிறிது காலத்திற்குத்தான் உணவு கொடுத்து மருந்து கொடுத்து கவனிப்பார்கள். மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் படுத்து கிடந்தால் நம்மை ஒருவரும் கவனிக்க மாட்டார்கள். அவர்கள் அனுகூல சத்துருக்கள். கஷ்டப்படும் நேரத்தில் நாம் பகவான் நாமாவை சொல்ல விடமாட்டார்கள். உறவினர்கள் சூழ்ந்து கொண்டு பகவன் நாமாவை நம்மை சொல்ல விடமாட்டார்கள். பகவன் நாமாவை மரணப்படுக்கையில் சொல்ல வேண்டுமென்றால் நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். பகவன் நாமா ஒன்றுதான் நம்மை சம்சார சாகரத்திலிருந்து, பிறவி பிணியிலிருந்து நம்மை ரட்சிக்கும். வேறு எவரும் உதவ மாட்டார்கள். யானைக்கும் முதலைக்கும் 1000 வருடம் சண்டை. சகஸ்ரம் என்று கூறப்பட்டுள்ளது. சகஸ்ரம் என்றால் 1000 என்று ஒரு அர்த்தம், நிறைய என்றும் அர்த்தம். 500 வருடம் அகங்காரத்தாலும் 500 வருடம் மமகாரத்தாலும் யானை தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறது. ஜலக்கஷ்டத்தினால் யானை தாமரை தடாகத்திற்கு வந்தது. முதலை பிடித்து நீருக்குள் இழுக்கிறது. 1000 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜலமும் வற்றவில்லை. முதலையும் பிராணனை விடவில்லை. யானைக்கும் பிராணன் போகவில்லை. இதிலிருந்துதான் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று வந்தது. யானைக்கு ஆத்மாவிலும் சோர்வு வந்துவிட்டது, சரீரத்திலும் சோர்வு வந்துவிட்டது. யானை இனிமேல் நம்மால் முடியாது என்று தீர்மானித்து வேதம் சோஸ்திரம் செய்தது போல் அந்த கருணாமூர்த்தியான பகவானை சோஸ்திரம் செய்தது. அதிசக்தியான மூலப்பிரகிருதி எவனோ, சிருஷ்டிகர்த்தாவோ, பிறப்பு இறப்பு அற்றவனோ, வேதத்தாலும் அறியப்பட முடியாதவனோ, வாக்கிற்கும் மனத்திற்கும் அப்பாற்பட்டவனோ, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களை நிர்வகிக்கக்கூடிய மூலப்பிரகிருதி எவனோ அவன் ஆணும் அல்லன், பெண்ணும் அல்லன், அலியும் அல்லன், தேவனும் அல்லன். உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கும் அகில காரணனாகிய அற்புத காரணனாகிய பரம்பொருள் மூர்த்தியான அந்த பரம்பொருளை கையில் தாமரைப்பூவை பிடித்து கொண்டு தன் துதுக்கியை தூக்கி ஆதிமூலமே ஆதிமூலமே என்று அழைத்தது. அந்த யோகேஸ்வரனை அழைத்தது. ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது சௌக்கியமாக தேவிமார்களுடன் பள்ளி கொண்டிருக்கின்றான். சமுத்திரத்தில்தான் பெண் எடுத்தான். மாமனார் வீட்டோடு குடித்தனம் நடத்துபவன். தாயார் ஸ்ரீதேவி பூதேவி காலை பிடித்து விடுகிறார்கள். நவதிருப்பதியில் திருப்புளியங்குடியில் தாயார் காலை பிடித்துவிட காய்சனமாவேந்தன் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ள காட்சியை காண வேண்டும். கஜராஜன் ஆதி மூலமே என்று அழைத்தது காதில் விழுந்து விட்டது. சௌக்கியத்தை துறந்தான் பகவான். அங்கவஸ்திரம் கீழே விழுவது கூட தெரியாமல் அவசரமாக கருடாழ்வார் மேல் அமர்ந்து வேகமாக வந்தார். கருடாழ்வார் செல்லும் வேகம் போதவில்லையாம். அதனால் கருடாழ்வாரை குத்துகிறானாம், கிள்ளுகிறானாம். சுவாமி வேதாந்த தேசிகன் கூறுகிறார், நீ கஜேந்திரனை காப்பாற்றியதை விட
நீ காப்பாற்ற சென்ற வேகம், அந்த வேகத்திற்கு நமஸ்காரம் என்று அந்த பகவானுடைய அந்த பக்தனை காக்க வேண்டும் என்ற ஆதங்கம், அந்த வேகத்திற்கு நமஸ்காரம் என்று போற்றுகிறார். தொண்டரடி பொடியாழ்வார் பாடுகிறார், திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். திருவள்ளிக்கேணியில் உள்ள வரதராஜ பெருமாள் கருடன் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். எல்லா கோயில்களிலும் பெருமாளுக்கு எதிரேதான் கருடாழ்வார் இருப்பார். இந்த திருவள்ளிக்கேணியில்தான் பெருமாள் கருடன் மேல் அமர்ந்து உள்ளார். அந்த பெருமாள் தான் கஜேந்திரனை காப்பாற்ற வேகமாக ஆரோகணித்து வந்த பெருமாள் என்று போற்றுகிறார்கள். வேகமாக வருகிறார் பகவான். முதலை மடுவுக்கு முன்பாகவே ஆதங்கம், பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று முதலை மடுவுக்கு முன்பாகவே அவசரத்தில் குதித்து விட்டாராம் பெருமாள். குதித்தவர் தான் மட்டும் போகாமல் இந்த கருடாழ்வாரையும் இழுத்து கொண்டு போகிறாராம். கருடாழ்வாருக்கு உடம்பெல்லாம் ரணமாம். கருடாழ்வாருடன் சென்று காப்பாற்றினால்தான் கஜேந்திரன் நம்புமாம் தன்னை ஸ்ரீமன் நாராயணன் காப்பாற்றினான் என்று. பெருமாள் குதித்தவுடன் அவர் கையில் இருந்த சக்கரம் சென்று முதலையை கொன்றுவிட்டது. பகவானின் குறிப்பு உணர்ந்து பக்தனை காப்பாற்ற சுதர்சன சக்கரம் விரைந்து சென்று காப்பாற்றியது. பகவான் கஜேந்திரனிடம் சென்று கஜேந்திரன் கையில் இருந்த தாமரை பூவை தானே வாங்கி தன் திருவடியில் போட்டுக்கொண்டு யானையின் காலை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ரணத்துக்கு ஒத்தடம் கொடுக்கிறான். அப்பொழுதுதான் பார்க்கிறான் அங்கவஸ்திரம் இல்லையே என்று. உடனே தன்னுடைய இடுப்பில் இருக்கும் அங்கவஸ்திரத்தை எடுத்து ஒத்தடம் கொடுக்கிறான். யானை சாப்பிடுவது சுகர் கேன், அதனால் அது சுகர் பேஷண்ட். ரணம் ஆறவில்லையாம். ரணத்தை ஆற்றுகிறேன் என்று பகவான் பாடுபட்டு ரணத்தை ஆற்றிக்கொண்டிருக்கிறார். இதை நஞ்சிய பட்டர் சாதிக்கிறார். யார் ஸ்ரீ வைஷ்ணவன்? ஸ்ரீ வைஷ்ணவனுடைய லட்சணத்தை கூறுகிறார். பிறர் படும் துன்பத்தைக் கண்டு தன் துன்பம் போல் கருதி ஐயோ என்று இறங்கி துன்பத்தை போக்குபவனே ஸ்ரீ வைஷ்ணவன் என்று கூறுகிறார். தன் துன்பம் போல் கருதி போக்குபவனே பகவான் தான் இப்பொழுது கஜேந்திரனுடைய துயரத்தை போக்குகிறார். அதை நஞ்சிய பட்டர் இவ்வாறு விவரிக்கிறார். வைஷ்ணவ லட்சணத்தை விவரிக்கிறார். தியாகராஜ சுவாமி பாடுகிறார். கஜராஜனை ரட்சிக்க வேகமாக வந்தாயே, என்னை ரட்சிக்க என்ன தாமசம் என்று பாடுகிறார். புரந்தரதாசர் கேட்கிறார், நீ கஜராஜனை ரட்சிக்க வேகமாக வந்து அனுக்கிரகம் செய்தாயே, அவன் என்ன தங்கம் லஞ்சம் கொடுத்தான் என்று கேட்கிறார். பகவான் 3 பக்தர்களுக்காக கண்ணீர் விட்டான். ஒன்று கஜேந்திரன், மற்றொன்று பிரகலாதன், அடுத்தது திரௌபதி. 3 பேருக்காக பகவானே கண்ணில் ஜலம் விட்டான். முதலை ஒரு சாதாரண ஜந்து. அது என்ன ராவணனா, இரண்யகசிபுவா நேரில் வந்து சண்டையிட வேண்டும், யுத்தம் நடத்த வேண்டும் என்று பகவான் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாகவே இந்த ஜந்துவான முதலையை அழித்து விடலாமே. யானை, விலங்கு கருடாரூடனாய் வந்தால்தான் நம்புமாம் ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்மை ரட்சித்தான் என்று. யானை ஆதி மூலமே என்று கூப்பிட்டதற்கு ஸ்ரீமன் நாராயணன் வந்து யானையை முதலையிடமிருந்து காப்பாற்றினான் என்று உலகம் நம்ப வேண்டுமா? அப்பொழுதுதான் யானையை காப்பாற்றியவன் நம்மையும் காப்பாற்றுவான் என்று எல்லோரும் நம்புவார்களாம்.
புகழேந்தி புலவர் மிகவும் அருமையாக கூறுகிறார். வேழம் முதலே முதலே என்று அழைத்தது, யானையும் பொது தொண்டு செய்தது, முதலை பக்தனுடைய காலை பிடித்து விட்டது, அந்த முதலையை காப்பாற்று என்றுதான் முதலே முதலே என்று அழைத்ததாம். முதலையை காப்பாற்று, பக்தனுடைய காலை பிடித்து விட்டது. முதலைதான் முதலில் மோட்சம் அடைந்தது. பகவானை விட பாகவதன் உயர்ந்தவன். முதலில் மோட்சம் போனது முதலை, பிறகுதான் கஜராஜன் மோட்சம் பெற்றான். கஜராஜன் தினந்தோறும் தாமரைப்பூ போட்டு வழிபட்டான். இதை பார்த்த முதலை, இந்த பூ போட்டு வழிபடுகிற பக்தி நம்மிடையே இல்லையே என்று வருத்தப்பட்டு அந்த பக்தனுடைய காலை பிடித்து கொள்வோம், அந்த பக்தனை காப்பாற்ற ஸ்ரீமன் நாராயணன் வருவான், அவன் நமக்கும் நற்கதி கொடுப்பான் என்று நம்பி அந்த பரம பாகவதனுடைய காலை பிடித்து விட்டது. நமக்கும் நற்கதி கிட்டும் என்று எண்ணியது. ஆதி மூலமே என்று கூறிய பொழுது எல்லோரும் பிரம்மாதி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்களும் யார் ஆதி மூலம் என்று பார்க்கிறார்கள். கருடாருடனாய் ஸ்ரீமன் நாராயணன் வந்தவுடன் ஒரு யானை கூப்பிட்டதற்கு நாராயணன் வந்துவிட்டாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு சோஸ்திரம் செய்கிறார்கள். கஜராஜனுக்கு எவ்வளவு சுலபமாக ஸ்ரீமன் நாராயணன் தரிசனம் கிடைத்துவிட்டது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கஜராஜன் பகவானின் திருவடியை பிடித்து நாமா சொன்னான். பகவானுடைய திருவடியை பிடித்து நாமா சொல்ல வேண்டும். ஆபத்து காலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் நாம் தினந்தோறும் சொன்னால்தான் ஆபத்து காலத்தில் சொல்ல வரும். மரண படுக்கையில் நம்முடைய பஞ்சேந்திரியம் நம்மை கைவிட்டு விடும். அந்திம காலத்தில் என்னுடைய நினைவு வரும்படி செய்கிறேன் என்று பகவான் கீதையில் கூறுகிறான். பகவான் கூறுகிறார், அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம் என்று கூறுகிறார். எவனொருவன் மகாவிஷ்ணுவை ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு கஷ்டம் வராது. வேதமே ஆராய்ச்சி செய்து பார்த்ததாம் யார் பரமான்மா என்று. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியஸ்ய புனப்புனகா இதமேகம் சுனிஷ்பந்தம் தேயோ நாராயண சதா என்று வேதம் கூறுகிறது. வேதத்தாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையாம். சர்ச் என்றால் தேடுவது, ரிசர்ச் என்றால் திரும்ப திரும்ப தேடுவது. ஒருவர் ஆராய்ச்சி செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட துறையில் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்கிறார், கட்டுரை சமர்ப்பிக்கிறார், என்னால் இவ்வளவுதான் முடிந்தது என்று சப்மிட் செய்கிறார், PhD கொடுக்கிறார்கள். பகவானை கெட்ட குணம் உள்ளவன் கூட ஹரி என்று சொல்லிவிட்டால் அவன் பாபம் போய்விடும். இஷ்டப்படாமல் தொட்ட நெருப்பு சுட்டு விடுவது போல் தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுட்டுவிடும். அதுபோல் ஒருவன் ஹரி என்று பகவானை உணர்ந்து சொன்னாலும் உணராமல் விளையாட்டாக சொன்னாலோ அவன் சரி என்று ஏற்றுக்கொள்கிறான். எப்படியோ சொல்லிவிட்டானே என் நாமாவை என்று அவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஹரி நாமாவை சொல்லாத நாக்கு சதைப்பிண்டம் என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். பகவான் கொடுத்த நாக்கை அவன் நாமாவை சொல்ல பயன்படுத்த வேண்டும். ருசியாக சாப்பிடுவதற்கு மட்டும் அல்ல. நாக்குக்கு எது ஆபரணம்? எல்லா அவயங்களுக்கும் ஆபரணம் போடுகிறோம், அணிகள் அணிகிறோம். நாக்குக்கு எது ஆபரணம்?
பகவன் நாமா கூறுவதுதான் ஆபரணம். ஆழ்வார் கூறுகிறார், எப்படி சொல்ல வேண்டுமா பகவன் நாமா? நாக்கு தழும்பு ஏறும் வரை பகவன் நாமாவை கூற வேண்டும் என்று கூறுகிறார். நாக்கு படைத்ததன் பயன் பகவன் நாமாவை கூறுவது. கம்பராமாயணத்தில் கம்பர் கஜேந்திர மோட்சத்தை விதவிதமாக அனுபவித்து கூறியுள்ளார். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் அனுபவித்து பாடுகிறார். பாலகாண்டத்தில் ராமநாமாவுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறார். அன்றைய தினம் கஜேந்திரனின் காலை முதலை கவ்விய போது யார் வந்து ரட்சித்தானோ அவன்தான் இப்பொழுது ராமனாக வந்திருக்கிறான். பரதத்துவத்தை நிர்ணயம் செய்கிறார். ராமநாமாவுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன் என்று கூறுகிறார். மெய்ப்பொருளுக்கே ராமன் என்று பெயர் ஈந்தான் என்று கூறுகிறார். ஸ்ரீமன் நாராயணன்தான் பரமான்மா என்று நிர்ணயம் செய்கிறார். வாலியே கூறுகிறார், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் என்று வாலியே போழுகிறான். மூல மந்திரம், ராமா என்பது மூல மந்திரம். அந்த கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைத்தது. அப்பொழுது காப்பாற்றிய வந்த அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இப்பொழுது ராமனாக வந்திருக்கிறான் என்று அந்த கஜேந்திர மோட்சத்தை கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். அயோத்தியா காண்டத்தில் பார்த்தோமானால் கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் 2 வரம் கேட்டாள். ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்று வரம் கேட்டாள். தசரதன் தவிக்கிறார், வரம் கொடுக்க முடியாமல் தவிக்கிறார். வரம் கொடுத்து விட்டார். இப்பொழுது ராமன் தானே காட்டிற்கு செல்ல வேண்டும். ராமன் நான் காட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று முடியாது என்று கூறிவிட்டால் அந்த தசரதன் செய்த சத்தியம் என்னவாகும்? ஹரிச்சந்திரன் வம்சத்தில் வந்தவன் என்ற கௌரவம் போய்விடுமே. தசரதன் என்ற யானை கைகேயி என்ற முதலையிடம் அகப்பட்டு கொண்டது 2 வரம் கொடுத்ததால். அப்பொழுது தசரதன் என்ற யானையை கைகேயி என்ற முதலையிடமிருந்து காப்பாற்ற அன்று கஜேந்திரனை காப்பாற்றிய ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக வந்து காட்டிற்கு சென்றான் என்று அழகாக வர்ணிக்கிறார். தசரத சக்கரவர்த்தியை கஜேந்திரனாகவும் கைகேயியை முதலையாகவும் பாவித்து அந்த கஜேந்திர மோட்சத்தை அழகாக வர்ணிக்கிறார். அன்று அந்த கஜேந்திரனை காப்பாற்றிய ஸ்ரீமன் நாராயணன்தான் ராமனாக வந்து தசரதனுடைய சத்தியத்தை காப்பாற்றினான், ஆபத் பாந்தவன் என்று கூறுகிறார். ஆரண்ய காண்டத்தில் விராதன் என்ற ராட்சசன் எல்லோருக்கும் தொல்லை கொடுத்து வந்தான். ராமர் அவருக்கு சாப விமோச்சனம் செய்து தேவனாக மாறினான். இந்த விராதன் கூறுகிறான், ராமா, நான் எல்லோருக்கும் தொல்லைதானே கொடுத்து வந்தேன். நான் உன்னை கூப்பிடக்கூட இல்லையே. நீ வந்து என்னை ரட்சித்தாய். நீதான் பரமான்மா. கஜேந்திரனாவது ஆதி மூலமே என்று உன்னை கூப்பிட்டான். நான் கூப்பிடவே இல்லையே. எல்லோருக்கும் இம்சைதானே கொடுத்து வந்தேன். நீயே என்னை தேடி வந்து ரட்சிக்கிறாய். நீதான் பரமான்மா என்று கூறுகிறான். அந்த பரமான்மா தத்துவத்தை விராதன் மூலம் கம்பர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி மோட்சத்தில் வர்ணிக்கிறார். வாலியை மறைந்திருந்து கொன்றார்கள் என்றும் எல்லோரும் கூறுகிறார்கள்.
வாலியே கூறுகிறான், ராமா, என்னை நீ மறைந்திருந்து தாக்கினாய் என்று கூறுகிறான். அதற்கு ராமர் கூறுகிறார், வாலி, நீ உன் சகோதரன் சரணாகதி என்று வந்தவனை நீ அடித்து விரட்டினாய். தம்பி மனைவியை அபகரித்தாய். இது தர்மமா? இது பண்பான செயலா என்று கேட்கிறார். அதற்கு வாலி கூறுகிறான், ராமா, நாங்கள் விலங்கு, எங்களுக்கு அந்த தர்மம் கிடையாது. மனிதருக்குத்தான் அந்த தர்மம். நாங்கள் சண்டையிடுவோம், ஒருவரோடு சண்டையிட்டு அவருடைய மனைவியை அபகரிப்போம், ஓடி வருவோம். எங்களுக்கு அதெல்லாம் நியாயமாக தர்மம், அந்த தர்மம் எங்களுக்கு, மனித தர்மம் எங்களுக்கு செல்லாது என்று கூறுகிறான். அதுக்கு ராமர் சிரித்துக்கொண்டே கூறுகிறார், வாலி, எப்பொழுது நீ விலங்கு தர்மம் மனித தர்மம் என்று பிரித்து பார்க்க தெரிந்ததோ அப்பொழுதே நீ மனிதன், நீ விலங்கு அல்ல என்று கூறுகிறார். அதை உணராதவன் விலங்கு. ஒருவன் பகுத்தறிவை உபயோகப்படுத்தவில்லையோ அவன் விலங்கு. ராமர் சொல்லுகிறார், அந்த கஜேந்திரன் விலங்கா? அன்று வேதம் சோஸ்திரம் செய்தது போல் பகவானை சோஸ்திரம் செய்ததே, அது என்ன விலங்கா? அது மனிதனை விட மேம்பட்ட செயலை செய்தது என்று கூறுகிறார். அந்த மனித தர்மம் எது, விலங்கு தர்மம் எது என்பதை கூறி, ஒருவன் தவறு செய்துவிட்டால், அவன் தர்மத்திற்கு விரோதமாக நடந்தால் அவனை எப்படி வேண்டுமானாலும் தண்டிக்கலாம். ஒருவன் நல்லவனாக இருந்து நற்காரியங்கள் செய்தால் அவனுக்கு எப்படி வேண்டுமானாலும் அவனை காப்பாற்றலாம், உதவி செய்யலாம் என்று ராமபிரான் எடுத்துரைக்கிறார். சுந்தரகாண்டத்தில் அழகாக வர்ணிக்கிறார். ஹனுமான் தூது சென்ற பொழுது ராமபிரானுடைய மோதிரம் எடுத்துக்கொண்டு தூது சென்று ராவண தர்பாரில் இருக்கும் பொழுது ராவணன் கேட்கிறான், நீ யார் என்று. அதற்கு அனுமான் கூறுகிறார், அன்றைய தினம் கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைத்தபோது யார் வந்து காப்பாற்றினாரோ அவர்தான் ராமனாக வருகிறார். நீ தேவர்களையும் சீதா பிராட்டியையும் சிறைப்படுத்தி இருக்கிறாய். அவர்களை விடுவிக்க ஸ்ரீ ராமபிரான் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். நான் ராமதூதன் என்று கூறுகிறார். அறிவை நல்லவிதமாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். துன்மார்க்கத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார். கடவுள் வாழ்த்தில் படி என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒருவர் கேட்கிறார், படித்தால் என்ன கிடைக்கும்? படித்தால் வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும். அது படிக்காதவர்கள் கூட சம்பாதிக்கலாமே, சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்களே, படித்ததன் பயன் என்ன என்று தெளிவாக கூறுகிறார். கற்றதனால் ஆக பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். பகவானுடைய திருவடியை தொழாதவர்கள் என்ன படித்தும் பயன் இல்லை என்று தெளிவாக குறிப்பிடுகிறார் வள்ளுவர். பகவானின் திருவடியை எவன் பிடிக்கவில்லையோ அவன் படித்தும் பிரயோஜனமில்லை. ராவணனுக்கு புஜபலம் இருக்கிறது, கஜபலம் இருக்கிறது, சங்கீத பலம், முக்கோடி வாழ்நாள் வரம் பெற்றவன், ஆயக்கலைகள் 64 கற்றவன், கைலாய மலைகையே பெயர்த்தவன், எல்லாம் இருந்தும் அறிவை நல்ல விதமாக பயன்படுத்தவில்லையே என்று எடுத்து உரைக்கிறார். நல்ல விதமாக பயன்படுத்தினால் அறிவினுக்கு அறிவு என்று கூறுகிறார். இதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு விளக்கம் தருகிறார். விளக்கு
விளக்கு ஒளியில் ராமாயணம் மகாபாரதம் படிக்கலாம், எழுதலாம், எல்லாம் செய்யலாம். இதே மற்றொருவன் அந்த விளக்கு ஒளியில் மதுவை காய்ச்சுகிறான். அது விளக்கின் குற்றமில்லை. அறிவை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். பிறருக்கு கேடு நினைக்கக்கூடாது. பட்டம், பதவி, அந்தஸ்து இருப்பதால் வேண்டுமானால் சிலர் கொண்டாடுவார்கள். நிர்பந்தம் காரணமாக கொண்டாடுவார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கொண்டாடுவது வேறு, ஏற்றுக்கொள்வது வேறு. பிறருக்கு துன்பம் நினைக்கக்கூடாது. அறிவை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று கம்பநாட்டாழ்வார் இந்த கஜேந்திர மோட்சத்தை மூலமாக அறிவுறுத்துகிறார். யுத்த காண்டத்தில் கம்பநாட்டாழ்வார் பிரகலாத சரித்திரம் கூறும்போது சொல்கிறார், இரண்யகசிபு பிரகலாதனை கை கால்களை பிணைத்து கழுத்து வரை மண்ணில் புதைத்து தேவலோகத்து யானையை ஓடிவரச் செய்து தலையை மிதித்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறான். தேவலோகத்து யானை ஓடி வருகிறது. யானையை பார்த்து பிரகலாதன் கூறுகிறான், என்னை கொல்ல வேண்டாம் என்று நான் கூறவில்லை. இது உன்னுடைய அரசு கட்டளை. ஆனால் கொல்வதற்கு முன் சற்று யோசி. உன் அம்மா வழி பாட்டனோ, உன் அப்பா வழி பாட்டனோ, உன் முன்னோர்களில் ஒருவரை காப்பாற்றிய அரிபரந்தாமன் என் இதயத்தில் இருக்கிறான் என்று கூறவில்லை. என் இதயத்தில் இருக்கும் அந்த கருணாமூர்த்தியான ஹரிபரந்தாமன்தான் அன்று உன் முன்னோர்களில் ஒருவரை காப்பாற்றினான். நன்றி மறந்து கொல்ல வந்திருக்கிறாய். நன்றி மறக்கக்கூடாது எனச் சொல்லுகிறான். தேவலோகத்து யானை அஞ்சி நடுங்கி பிரகலாதனை தொழுது சென்றது. இந்த கஜேந்திர மோட்சத்தை இந்த பிரகலாத சரித்திரத்தில் அழகாக கூறுகிறார். அந்த கஜேந்திரனை ரட்சித்த ஸ்ரீமன் நாராயணன் தான் என் இதயத்தில் இருக்கிறான் என்று கூறவில்லை. என் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் அன்று அந்த கஜேந்திரனை காப்பாற்றினான் என்று பிரகலாதன் கூறுவது மிகவும் அழகாக உள்ளது. விபீஷ்ண சரணாகதி. விபீஷ்ண சரணாகதியின் போது கம்பர் கூறுகிறார், ராமனே எல்லாம் என்று சரணாகதி செய்ய விபீஷ்ணன் வருகிறான். சுக்ரீவன் வானரங்கள் விபீஷ்ணனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ராமர் கூறுகிறார், அந்த கஜேந்திரன் யானை கூப்பிட்டவுடன் சென்று காப்பாற்றியது போல விபீஷணனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். ராமரே அந்த கஜேந்திர மோட்சத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். ஏன் முன்னாடியே வரவில்லை என்று கேட்கக்கூடாது. இப்பொழுது வந்து சரணாகதி என்று கூறிவிட்டால் உடனே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தத்துவத்தை கூறுகிறார். ஒருவர் 40 வருடமாக ராமாயணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படி என்று கூறுகிறார்கள். 40 வருடங்களாக இவர் கடவுள் இல்லை என்று கூறுகிறார். இப்பொழுதுதான் 4 நாட்களாக ராமாயணம் கேட்க வருகிறார். ஓ அப்படியா, அவரை முதலில் உட்கார சொல், அவருக்குத்தான் ராமாயணம் சொல்ல வேண்டும். 40 வருடங்களாக வந்தவருக்கு விடை, அவரை இப்பொழுது வந்தவருக்குத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்பொழுது வரவில்லை என்று கேட்கக்கூடாது. இப்பொழுது வந்தவருக்கு நாம் சொல்ல வேண்டும். அதுபோல் சரணாகதி என்று விபீஷ்ணன் வந்துவிட்டான், நாம் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ராமபிரான். கழிந்த நாட்கள் எல்லாம் கழிந்த நாட்களே, சென்ற நாட்கள் எல்லாம் சென்ற நாட்களே.
இந்த நாள் இனிய நாள் என்று நாம் கூறுகிறோம். சேதுபந்தனம் போது சமுத்திரராஜன் வரவில்லை. ராமபிரான் வில்லை எடுத்து விட்டார். சமுத்திரராஜன் பயந்து ஓடோடி வருகிறான். புராதனா போற்றி, ஆபத்பாந்தவா போற்றி என்று வருகிறான். நான் தாமசமாக வந்துவிட்டேன். அன்று நீ கஜேந்திரனை ரட்சித்தது போல் என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அந்த கஜேந்திர மோட்சத்தை இந்த இடத்தில் இந்த சேதுபந்தன கட்டத்தில் கம்பநாட்டாழ்வார் அழகாக கூறுகிறார். எப்படி நீ கஜேந்திரனை ரட்சிக்க சென்றாயோ அதுபோல் நான் தாமசமாக வந்தாலும் என்னை காப்பாற்று என்று கூறுகிறார். நாம் பஞ்சேந்திரியம் என்ற முதலையிடம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி உள்ளோம். திரும்ப திரும்ப ஜென்மா எடுக்கக்கூடாது. பிறவி பிணியிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் கஜராஜன் ஆதி மூலமே என்று அழைத்தது போல் நாமும் பகவன் நாமாவை அவன் திருவடி பற்றி தினந்தோறும் அனவரதமும் சொல்ல வேண்டும். காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் ஹரி 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 என்று 7 முறை சொல்ல வேண்டும். வாசுதேவ ஹரி என்று கூப்பிட வேண்டும். கஜேந்திர வரதா என்று அழைக்க வேண்டும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஓடோடி வருவான் நம்மை காத்து ரட்சிப்பதற்கு. திருவள்ளுவரும் இதைத்தான் கூறுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் என்று கூறுகிறார். இந்த கஜேந்திர மோட்சத்திலிருந்து நாம் அறிவது பகவன் நாமாவை நாம் தினந்தோறும் சொல்ல வேண்டும். தினந்தோறும் சொன்னால்தான் நமக்கு ஆபத்து காலத்தில் சொல்ல முடியும். அதற்கும் பகவான் கூறுகிறார், நீ மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது என்னுடைய ஞாபகம் உனக்கு வரும்படி செய்கிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது நாம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நமக்கு அந்த சமயத்தில் சொல்ல முடியும். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது நமக்கு நெஞ்சில் சளி கட்டிவிடும், வாய் குழறும், சுற்றத்தார்கள் சொல்ல விடமாட்டார்கள். நமக்கு பகவன் ஸ்மரணை நமக்கு வருவது மிகவும் சிரமம். அதனால் நம்முடைய நாக்கு பழகி இருக்க வேண்டும். அந்த நாமாவை கூறி 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 நாம் மனதில் அந்த நாமா நம்முடன் இருந்தால் அந்த ஆபத்து காலத்தில் அந்த நாமா வரும். அந்த பகவன் நாமா ஒன்றுதான் நம்மை ரட்சிக்கும். யாரும் நம்மை ரட்சிக்க மாட்டார்கள். பகவானை காட்டிலும் அவன் நாமா உயர்ந்தது. அந்த பகவன் நாமாதான் நம்மை ரட்சிக்கும் என்று கூறி இந்த கஜேந்திர மோட்சம் கதை கேட்ட அனைவரும் சகல செல்வங்களும் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து என்று ஆண்டாள் நாச்சியார் கூறியபடி நிம்மதியாக இகலோகத்தில் வாழ்ந்து எம்பெருமானை திருவடியை அடைய அந்த கஜேந்திர வரதனை பிரார்த்திக்கிறோம். நன்றி.